குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 15 சித்தர்கள் பாடல் வரிசையில் இடைக்காட்டு சித்தர் அவர்களுடைய பாடல்கள் இதுவரைக்கும் 66 பாடல்கள் பார்த்துருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 67, அறிவோடு கிளத்தல். அதாவது அறிவுக்கு விளங்க கூறுதல். எல்லா பொருள்களையும் எண்ணப்படி படைத்த வல்லாளன் தன்னை வகுத்தறினி புல்லறிவே. வல்லாளன் அப்படின்னா அனைத்தையும் படைக்கும் அற்புத ஆற்றல் கொண்ட இறைவன். வகுத்தறி அப்படின்னா ஆராய்ந்து அறிவாயாக. புல்லறிவே அப்படின்னா அற்ப அறிவே. உயிருள்ள உயிரற்ற அனைத்து பொருள்களையும் தம் எண்ணப்படி படைத்த வல்லமையாளனாகிய இறைவனை ஆராய்ந்து அறிவாயாக அற்ப அறிவே. பாடல் 68. கட்புலனுக்கு எல்லளவும் காணாது இருந்தெங்கும் உட்புலனாய் நின்ற ஒன்றை உய்த்தறினே புல்லறிவே. கட்புலனுக்கு அப்படின்னா கண்ணின் பார்வைக்கு, உய்த்தறிதல் அப்படின்னா உணர்ந்து அறிதல். கண்ணின் பார்வையில் எல்லளவு கூட படாமல் இருந்து எங்கும் காட்சியளிக்கும் இறைவனை உன்னுள்ளே உணர்ந்து அறிவாய் அற்ப அறிவே. பாடல் 69. விழித்திருக்கும் வேளையிலே விரைந்துறக்கம் உண்டாகும் செழித்திலங்கும் ஆன்மாவை தேர்ந்தறினி புல்லறிவே. உறக்கம் அப்படின்னா தூக்கம், தேர்ந்தறி அப்படின்னா உணர்ந்து அறி. விழித்திருக்கும் சமயத்தில் விரைவாக தூக்கம் உண்டாகும் வளத்துடன் விளங்கும் ஆன்மாவை உணர்ந்து அறிவாயாக அற்ப அறிவே. பாடல் 70. மெய்யில் ஒரு மெய்யாகி மேலாகி காலாகி பொய்யில் ஒரு பொய்யாகும் புலம் அறினி புல்லறிவே. மெய் அப்படின்னா உடல், கால் அப்படின்னா காற்று, புலம் அப்படின்னா அறிவு. உடலில் ஒரு ஆன்மாவாகி மேல் எழும் காற்றாகி உடலென்ற உண்மையற்ற வேடத்தில் அறிவை நீ அறிவாயாக அற்ப அறிவே. பாடல் 71. ஆத்துமத்தின் கூறான அவயவப்பேய் உன்னுடனே கூத்து பறிகின்ற கோள் அறிவாய் புல்லறிவே. ஆத்துமா அப்படின்னா உயிர், அவயவம் அப்படின்னா உறுப்புகள், கூத்து பறிதல் அப்படின்னா கொடுமைப்படுத்துதல். உயிரின் அமைப்பான உறுப்புகள் பிசாசு போன்று உன்னுடன் இருக்கின்றன. அவை ஒவ்வொன்றின் செயலும் உன்னை கொடுமைப்படுத்துவதை பார். அவை பேயாக பற்றி உன்னை அலைக்கழிப்பதை உணருவாயாக அற்ப அறிவே. பாடல் 72. இருட்டறைக்கு நல்விளக்காய் இருக்கும் ஒன்றன் வல்லமையை அருள் துறையில் நிறுத்தி விளக்காகு நீ புல்லறிவே. வல்லமை அப்படின்னா ஆற்றல், அருள் துறை அப்படின்னா அருள் பேரு. இருள் சூழ்ந்த வீட்டின் அறைக்கு ஒளி தீபமாய் விளங்கும் உனது ஆற்றலை இறைவனின் அருள் வழியில் நிலைக்க செய்து ஒளி சுடராக விளங்குவாயாக அற்ப அறிவே. பாடல் 73. நல்வழியில் சென்று நல் பதவி எய்தாமல் கொள்வழியில் சென்று குறுகுவது ஏன் புல்லறிவே. கொள்வழி அப்படின்னா தீய வழி, குறுகுவது அப்படின்னா துன்பப்படுவது. நன்மை தரும் நல்ல வழியில் செல்லாமல் தீய வழிகளில் சென்று துன்பப்படுவது எதற்காக அற்ப அறிவே. பாடல் 74. கைவிளக்கு கொண்டு கடலில் வீழ்வார் போல் மெய்விளக்குன் உள்ளிருக்க வீழ்குவதேன் புல்லறிவே. மெய்விளக்கு அப்படின்னா உண்மை ஒளி, அதாவது இறைவன். வீழ்குதல் அப்படின்னா விழுதல், துன்பப்படுதல் அப்படின்னு சொல்லலாம். வெளிச்சம் தரும் விளக்கு தங்கள் கைகளில் வைத்திருந்தும் கடலில் வீழும் அறியாமையை மிகுந்தவர்களை போல உனக்குள் உண்மையான விளக்கு இருந்தும் நிலை தடுமாறி சம்சார கடலுள் விழுந்து துன்பப்படுவது ஏன் அற்ப அறிவே. பாடல் 75. வாசிக்கு மேலான வாழ்கதி உன் உள்ளிருக்க யோகிக்கு மேற்கதிதான் உனக்கு அரிதோ புல்லறிவே. வாசி அப்படின்னா பிராணவாயு, வான்கதி அப்படின்னா வீடு பேரு. பிராணவாயுவுக்கும் உயர்ந்த மேலுலக நற்கதி உனது உள்ளத்தில் இருக்க சிந்திக்க உனக்கு அரிதா அற்ப அறிவே. உயிரை விடவும் மேலானது வீடு பேரு எய்துதல் என்பது இங்கு சொல்லப்பட்டிருக்குங்க. பாடல் 76. அன்னையை போல் எவ்வுயிரும் அன்புடனே காத்து வரும் முன்னவனை கண்டு முத்தியடை புல்லறிவே. முன்னவன் அப்படின்னா இறைவன், அனைத்திற்கும் முன்பாக தோன்றியவன் அப்படின்னு அர்த்தம். முத்தி அப்படின்னா வீடு பேரு. தாயை போன்று விளங்கி அனைத்து உயிர்களையும் அன்புடன் காப்பாற்றி வரும் இறைவனை கண்டு வீடு பேரு அடைவாயாக அற்ப அறிவே.